ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ராகா கலெக்ஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சர்க்கரைவள்ளி கிழங்கு வச்சு கட்லெட் செய்ய போகிறேன். ஒரு சர்க்கரைவள்ளி கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் நல்லா தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ஊற வச்சா மண்ணெல்லாம் போயிடும். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வேக வச்சுக்கலாம். தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், ஆனியன், கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்லெட் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் இது பண்ணிக்கோங்க. அப்புறம் மைதா மாவும் சால்ட்டும் கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட்டில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆயிலில் ஃப்ரை பண்ண வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, அதனால் நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட இது ரெடி ஆகிடுச்சு. நான் பாப்பா டிஃபன் பாக்ஸ்க்கு அவளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கிழங்கும் இதுவும் வச்சேன், அவள் சாப்பிட்ணுன்ட்டு. ஸோ நம்மளோட சர்க்கரைவள்ளி கிழங்கு கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.